கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் சங்கீத புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்கிறது, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் ஜபத்தை கேட்கிறவராம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கிற ஜபங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்காதவர் அல்ல, அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆனால் அந்த ஜபத்துக்கு பலன் வர வேண்டும் என்று சொல்லி, என்னைக்கு பலன் வரும், எப்பொழுது ஆண்டவரின் ஜபத்துக்கு பதில் தருவார் என்று சொல்லி அநேக நாட்களாக ஜபத்தில் தோல்வியுற்ற நிலைமையில் என் ஜபமெல்லாம் ஸ்தோத்திரம் கேட்கப்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கவலையாக இருக்கிறீங்களா? உங்கள் ஜபத்தை கேட்கணுன்னா 3 காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கணுன்னா விசுவாசத்தோடு ஜெபிக்கணுமா. மத்திய 21:22 வசனம் சொல்கிறது, ஜபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே விசுவாசமாக ஜெபிங்க. சந்தேகத்தோடு ஜெபிச்சா அந்த ஜபத்துக்கு பதில் வராது. விசுவாசமாக ஜெபிக்கிறவங்களுக்கு தான் பதில் வரும். ஆகவே விசுவாசமாக ஜெபிங்க, கர்த்தருக்கு பதில் தருவார். இரண்டாவதாக, யாக்கோபு 5:17 வசனம் சொல்கிறது, கருத்தாக ஜெபிக்க வேண்டுமா. அநேகர் ஜெபிக்கிறாங்க, என்னென்னவோ ஜெபிக்கிறாங்க. கண்ணா பின்னான்னு ஜெபிக்காதீங்க, கருத்தாக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். எலியா கருத்தாக ஜெபம் பண்ணதுனால வானத்திலிருந்து மழையை வர வைக்கத்தக்கதான வல்லமையான ஜெப வீரனாக எலியா இருந்தார். காரணம் என்ன? கருத்தாக ஜெபிச்சானா. மூன்றாவதாக, வேதம் சொல்லுகிறது, தானியேல் முழங்கால் படியிட்டு 3 வேளையும் ஜெபிச்சாராம். நீங்களும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் தானியலுக்கு ஜெயித்து கொடுத்து உங்களுக்கும் ஜெயித்து கொடுப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.